தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்படாத நிலையில் உள்ளது. இதனை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் 15 ஆண்டுகளாக பயன்படுத்தாத நிலைக்கு ஏன் போச்சு இது? தற்போது அது மீண்டும் புனரமைக்கக்கூடிய நிலையில தான் இருக்கா? தேவப்பிரியன், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி என்பது தீப்பெட்டி, கடலை மிட்டாய் மற்றும் பாத்தீங்கன்னா நூற்பாலைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய தொழில் நடந்த நகரம். இந்த நகருடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் இங்குள்ள போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க வேண்டும் அப்படின்னு கடந்த 2007ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில கோவில்பட்டிக்கு ஒரு கூடுதலாக பஸ் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த பஸ் நிலையம் எல்லா வசதிகளும் கூட அமைக்கப்பட்டது. இந்த பஸ் நிலையத்து தற்போதைய தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது திறக்கப்பட்ட பஸ் நிலையம். இந்த பஸ் நிலையம் திறக்கப்பட்டாலும் கடந்த 15 ஆண்டுகளாக முழுமையாக செயல்படவில்லை. அத்திருப்புத்தார் போல் அவ்வப்போது செயல்படும் தவிர முழுமையாக செயல்பட. இதனால பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சு வராங்க. இந்த பஸ் நிலையம் செயல்படாதனால என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எங்கள்ட்ட மக்கள்கிட்ட கேட்கலாம். இந்த பஸ் நிலையம் செயல்படுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்கு? கோயில்பட்டியிலிருந்து ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநகரம். கோயில்பட்டியிலிருந்து பாத்தீங்கன்னா தொலைதூரமா போனா பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர் போனா இங்க இருந்தா பஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். அந்த பேருந்து சர்வீஸ் சாலையிலையும் நெடுஞ்சாலையிலையும் பொதுமக்களை இறக்கி விட்டு போயிடுறாங்க. இதால நிறைய தடவை விபத்து நடந்திருக்கு, பல உயிரெல்லாம் போயிருக்கு. அந்த நேரம் மட்டும் நடவடிக்கை எடுப்பாங்க, பேருந்துகள் வரும் போகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வெளியில ரோட்லயே தான் இறக்கி விடுவாங்க. சர்வீஸ் சாலையிலையோ அல்ல வெயில் மலையில தான் இறக்கி விடுவாங்க. அப்படிதான் போற மாதிரி இருக்கு. இது போக்குவரத்துக்கும் ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறதுனால கோயில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்துல நகர்ப்புற பேருந்து அந்த பேருந்து நிலையத்திலையும் தொலைதூர பேருந்து புதிய பேருந்து நிலையத்துல இயக்குனாங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். கொஞ்சம் போக்குவரத்து இடைஞ்சல் இருக்காது.